வணக்கம். யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். சிறைச்சாலைகளில் கொல்லப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூற ஏற்பாடுகள் முன்னெடுப்பு. கிட்டு பூங்காவில் ஒன்றிணைய அழைப்பு. அதிகாலையில் இடம்பெற்ற கோரம். 12 வயது சிறுமி உட்பட 3 இலக்கு வைத்து நடந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல். வரி விலக்குகளை வழங்குவதை இலங்கை நிறுத்த வேண்டும். தொடர் நிபந்தனைகளை விதித்து மக்களை சிக்கலில் தள்ளும் சர்வதேச நாணய நிதியம். சட்டமன்றத்தில் இலங்கை அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி இந்தியாவில் வெடித்த போராட்டம். நிரவ் மோடியின் சகோதரர் நிகால் மோடி அமெரிக்காவில் கைது. குற்ற செயல்களின் மூலம் கிடைத்த வருமானத்தை பங்கு போட்டது கண்டுபிடிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கொஸ்கம சுதுபல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் சிறுமி உட்பட 3 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 3 முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பிஸ்டல் வகை துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர். அவிசாவளை பகுதியைச் சேர்ந்த 30 வயது தாயும் அவரது 12 வயது மகளும் 44 வயதுடைய மற்றொரு ஆணும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. கொஸ்கம போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சிறைச்சாலைகளில் உயிரிழந்த தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூறும் வகையில் யாழ்ப்பாணத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா சுற்றுவட்டத்தில் எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் உயிரிழந்த தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நினைவேந்தல் நடத்தப்படும் என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. தங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுத்த நூற்றுக்கணக்கான தமிழர்கள் பல ஒடுக்குமுறை சட்டத்தின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களில் பலர் சிறைச்சாலைகளிலே கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் சிலர் இன்று வரை விடுதலை செய்யப்படாமல் உள்ளனர். எனவே இந்த நினைவேந்தல் நிகழ்வினூடாக சிறைச்சாலைகளில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் அதே நேரம் இன்று வரை சிறையில் வாடும் உறவுகளின் விடுதலையை வலியுறுத்த உள்ளதாகவும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடன் உதவிகளை வழங்கி வரும் சர்வதேச நாணய நிதியம் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் தற்போது தற்காலிகமாக வெளிப்படைத்தன்மையற்ற பெரிய அளவிலான வரி விலக்குகளை வழங்குவதை நிறுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடம் கோரியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஒரு இணையவழி செய்தியாளர் சந்திப்பில் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழு தலைவர் இவான் பாபஜோர்ஜியோ கோரிக்கை முன்வைத்துள்ளார். வரி சலுகைகள் அரசாங்கத்தின் வருமானத்தை குறைத்து ஊழல் அபாயத்தை அதிகரிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே வரி விலக்கு தொடர்பான சரியான அளவுகோல்கள் அமைக்கப்படும் வரை முத்திரை வரி மற்றும் துறைமுக நகர சட்டங்களின் கீழ் இலங்கை புதிய வரி சலுகைகளை வழங்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த சட்டங்களில் மாற்றங்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதத்திற்குள் எதிர்பார்க்கப்படுகின்றன. வரி விலக்குகள் தெளிவாகவும் நியாயமானதாகவும் காலவரையறைக்கு உட்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவை முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான ஒரே முக்கியமான வழி அல்ல என்றும் பாபஜோர்ஜியோ குறிப்பிட்டார். நாட்டின் நிதி நிலைத்தன்மையை சரி செய்வதற்கு நிலையான கொள்கைகள் மற்றும் வருவாய் திரட்டல்கள் தொடர்பில் இலங்கை கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். அடுத்து சர்வதேச செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையகம் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய தமிழகத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
செம்மணி புதைக்குழி நீதி கோரி நாம் தமிழர் கட்சி, தமிழர் மக்கள் இயக்கம், தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கையில் தமிழர்கள் மீது தொடர்ந்து இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு முதல் தற்போதுள்ள மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வரை எந்தவித கண்டனமும் குரலும் எழுப்பாமல் மௌனமாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இலங்கை அரசு மீது ஐநா மனித உரிமை ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்றும், இந்திய அரசு வழக்கம் போல கள்ள மௌனம் காக்காமல் பன்னாட்டு விசாரணை நடத்த குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி, தமிழர் மக்கள் இயக்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த வைர வியாபாரி நிரவ் மோடியின் சகோதரர் நெகால் மோடி இந்திய அரசின் வேண்டுகோளை ஏற்று அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் மோசடியான ஒப்பந்த கடிதங்களை வெளியிட்டு பஞ்சாப் நேஷனல் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து வங்கிக்கு ரூபாய் 8,526 கோடி மதிப்புள்ள இழப்புகளை ஏற்படுத்தியதாக நிரவ் மோடி மற்றும் பலர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விசாரணைகளின்படி நிரவ் மோடியின் குற்ற செயல்களின் மூலம் கிடைத்த வருமானத்தை பங்கிட்டுக் கொள்வதில் நெகால் மோடிக்கு முக்கிய பங்கு இருந்தது தெரிய வந்துள்ளது. போலி நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பரிவர்த்தனைகளின் சிக்கலான வலைப்பின்னல் மூலம் பெருமளவிலான சட்டவிரோத நிதியை மறைத்து மாற்றுவதற்கு அவர் உதவியுள்ளார். இந்த கைது இந்த மிகப்பெரிய வங்கி மோசடி வழக்கில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. நெகால் மோடியை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான நாடு கடத்தல் நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறை மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.